டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நமக்கு இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிசைன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஸ்ப்ரிங்ஸில் மெயினாக 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. மேஜராக 2 டைப்ஸ் சொல்லுவோம். ஒன்று ஹெலிக்கல் ஸ்ப்ரிங், இன்னொன்று லீஃப் ஸ்ப்ரிங். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெலிக்கல் கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங்ஸ் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேர்ம்ஸ் யூஸ் இன் ஹெலிக்கல் கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங். ஃபஸ்ட் சாலிட் லென்த். When the compression spring is compressed until coils come in contact with each other, then the spring is said to be சாலிட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது சாலிட் லென்த் அப்படின்றதுனா நம்ம இதுதான் ஸ்ப்ரிங்னு இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் நமக்கு நம்பர் ஆஃப் காயில்ஸ் இதாக இருக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் காயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய லென்த் தான் சாலிட் லென்த் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இது ஸ்ப்ரிங்கு. ஸோ ஸ்ப்ரிங் நமக்கு ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய லென்த் தான் சாலிட் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ LS is equal to N into D. N அப்படின்றதுனா டோட்டல் நம்பர் ஆஃப் காயில்ஸ், D அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி வயர். ஸோ ஒரு காயிலோட டயாமீட்டர் தான் அப்படின்றது என்ன சொல்கிறோன்னா, அதாவது டயாமீட்டர் ஆஃப் தி வயர் ஸ்மால் டி அப்படின்றது சொல்கிறோம். நெக்ஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லென்த். ஸோ ஃப்ரீ லென்த் அப்படின்றதுனா ஃப்ரீ லென்த் ஆஃப் எ கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங் இஸ் தி லென்த் ஆஃப் தி ஸ்ப்ரிங் இன் எ ஃப்ரீ ஆர் அன்லோடட் கம்ப்ரெஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாலிட் லென்த் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ரஸ் பண்ணக்கப்புறம் வரக்கூடிய லென்த் தான் சாலிட் லென்த்து. ஃப்ரீ லென்த்துன்றது எந்த ஒரு லோடிங் கண்டிஷனுமே கிடையாது. ஸோ அப்போ தான் என்ன ஃப்ரீ லென்த் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ ஃப்ரீ லென்த் என்ன LF is equal to solid length plus maximum compression plus clearance between two coils. ஸோ என்ன LF அப்படின்றதுனா N into D plus sigma max plus 0.15 sigma max. இந்த sigma max அப்படின்றதுனா maximum deflection. சரியா? ஸோ sigma max அப்படின்றதுனா maximum deflection. நெக்ஸ்ட் என்னன்னா spring index. The spring index is defined as the ratio of outer diameter of the coil to the diameter of the wire. ஸோ என்னன்னா இப்போ ஸ்ப்ரிங்ல பார்த்தீங்கன்னா இது outer diameter of the coil. சரி, இது total outer diameter of the coil. ஸோ இது diameter of the wire. ஸோ ratio of outer diameter of the coil, அதாவது capital D to the diameter of the wire small d. சரி, அதாவது ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் C is equal to capital D divided by small d. ஸோ இதான் ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் ரேட். ஸோ ஸ்ப்ரிங் ரேட் ஆர் ஸ்டிஃப்னஸ் ஆர் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்ன சொல்கிறோன்னா, டிஃபைன்ட் அஸ் தி லோட் ரெக்வயர்ட் பெர் யூனிட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஸ்ப்ரிங். சரி, ஸ்ப்ரிங் ரேட் ஆர் ஸ்டிஃப்னஸ் ஆர் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன சொல்கிறோன்னா, K is equal to லோடு ரெக்வயர்ட் பெர் யூனிட் டிஃப்ளெக்ஷன். சரியா, லோடு பை டிஃப்ளெக்ஷன் அப்படின்றது என்ன ஸ்ப்ரிங் ரேட் அப்படின்றது சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிட்ச் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ பிட்ச் ஆஃப் தி காயில் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஆக்சியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் காயில்ஸ் இன் அன் அன்கம்ப்ரஸ்ட் ஸ்டேட். ஸோ இப்போ பிட்ச் அப்படின்றதுனா 2 காயிலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா பிட்ச் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ 2 காயிலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் பிட்ச் அப்படின்றது சொல்கிறோம். ஓகே. ஸோ பிட்ச் இஸ் ஈக்குவல் டு LF by N-1. ஸோ LF அப்படின்றது ஃப்ரீ லென்த்து, என்னன்றதுனா நம்பர் ஆஃப் காயில்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஹெலிக்கல் கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங். ஸோ என்னென்ன ஹெலிக்கல் கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் டியூ டு கர்வேச்சர் ஆஃப் தி வயர். ஸோ ஃபர்ஸ்ட் டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதாவது τ1. இப்போ நமக்கு ஸ்ப்ரிங்கில் லோடு நமக்கு ஆக்ட் ஆகுது. சரியா, ஸ்ப்ரிங்கில் லோடு கம்ப்ரஸிவ் லோடு நம்ம கொடுக்குறோம். ஸோ கம்ப்ரஸிவ் லோடு கொடுக்கும் போது நமக்கு ட்விஸ்டிங் மொமெண்ட் அக்கர் ஆகுது. ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கில் ட்விஸ்டிங் மொமெண்ட் நமக்கு அக்கர் ஆகுது. ஸோ அப்படின்றப்ப டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ் நமக்கு டெவலப் ஆகும். ஸோ அதுதான் τ1 அப்படிங்கிறது சொல்கிறோம். லோடில் ஸ்ப்ரிங்கில் லோடு அப்ளை பண்ணுறோம். லோடு அப்ளை பண்ணும்போது நமக்கு ட்விஸ்டிங் மொமெண்ட் அக்கர் ஆகுது. ஸோ அப்படின்றதுனால டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ் நமக்கு டெவலப் ஆகும். அதில் τ1. நெக்ஸ்ட் டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். இப்போ லோடு அப்ளை பண்ணும்போது ஸ்ப்ரிங் இஸ் சப்ஜெக்டட் டு டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ டைரக்டாக டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அலாங் தி ஆக்சிஸ். சரியா, டேரெக்டாக ஆக்சிஸில் நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் அக்கறாது நமக்கு டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற சொல்கிறோம். τ2 அப்படின்ற சொல்கிறோம். தேர்ட் இது தேர்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் டியூ டு கர்வேச்சர் ஆஃப் தி ஃபயர். ஸோ நமக்கு அவுட் சைட் ஆஃப் த ஸ்ப்ரிங்கில் எலாங்கேஷன் ஆகும். இன்சைட் ஆஃப் த ஸ்ப்ரிங்கில் கம்ப்ரெஷன் ஆகும். ஓகே, அவுட் சைட் ஆஃப் த ஸ்ப்ரிங்கில் இப்போ நம்ம இது பண்ணும்போது அவுட் சைட் ஆஃப் த ஸ்ப்ரிங் எலாங்கேஷன் ஆகும். இன்சைட் ஆஃப் த ஸ்ப்ரிங் நமக்கு கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அதான் டியூ டு கர்வேச்சர் ஆஃப் தி வயர் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ் τ1 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஈக்குவேஷன் நம்ம இது பண்ணுறோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு T is equal to load into radius. Load P into radius D/2. ஓகே, காயிலோட டயாமீட்டர். ஸோ அதனால் டார்க் நமக்கு தெரியும் π/16 into τ1 into d3. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், டார்க் ஈக்குவேஷன் இது. ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது τ1 is equal to 8 into P into D divided by π into d3 அப்படின்றது வரும்.
ஸோ அந்த Pன்றதுனா லோடு, கேபிட்டல் D அப்படின்றனா காயில் டயாமீட்டர், ஸ்மால் d அப்படின்றனா வயர் டயாமீட்டர். இது வந்து τ1க்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் τ2 இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா தான் நமக்கு வந்து ஃபார்முலா. லோடு பை ஏரியா. ஸோ அதனால நமக்கு வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், இந்த காயில் வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ அப்படி இருப்பாங்கன்னா τ2 இஸ் ஈக்குவல் டு 4p by pi d square. ஏரியா வந்து என்ன pi by 4 d square. ஸோ 4p by pi d square வரும். ஸோ ரிசல்டன்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் τ இஸ் ஈக்குவல் டு τ1 ப்ளஸ் ஆர் மைனஸ் τ2 அப்படின்றது வரும். நமக்கு வந்து என்ன மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் τ இஸ் ஈக்குவல் டு τ1 ப்ளஸ் τ2. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் τ1ஓட இதையும் τ2ஓடதையும் ஆட் பண்ணுறப்ப வந்து என்னன்னா நமக்கு வந்து τ இஸ் ஈக்குவல் டு KS into 8PD by pi d cube அப்படின்றது வந்துடும். ஸோ KS அப்படின்றது வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். KS அப்படின்றது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். KS equal to 1 plus D by 2D. ஓகே, நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் C is equal to இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் C is equal to capital D by small d, ratio of coil diameter to the diameter of the wire. ஸோ KS equal to 1 plus 1 by 2C வரும். ஸோ τ is equal to, ஸோ ரிசல்டன்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் τ is equal to KS into 8PD by pi d cube or KS into 8PC by pi d square. ஓகே, இது வந்து என்ன நமக்கு வந்து ரிசல்டன்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடையாது. இப்போ இதில் வந்து என்ன கர்வேச்சர் எஃபெக்ட் அப்படின்றது வந்து சொல்கிறோம். ஸோ அது வந்து என்ன வால்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். ஸோ வால்ஸ் WHALS வால்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் KS ஓடது வந்து என்ன ஈக்குவேஷன் என்னன்னா 4C minus 1 divided by 4C minus 4 plus 0.615 divided by C. இந்த C அப்படின்றது என்ன ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் D by ஸ்மால் d. சரியா? ஸோ இப்போ இந்த அதுக்கப்புறம் தான் என்ன டிஃப்ளெக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இன்டூ ரேடியஸ். ஸோ டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு θ இன்டூ d by 2. நமக்கு வந்து டார்சனல் ஈக்குவேஷன் தெரியும் T by J இஸ் ஈக்குவல் டு g θ by L. ஸோ அதில் வந்து θோட வேல்யூ வந்து என்னன்னா T இன்டூ L டிவைடட் பை J இன்டூ G. சரி, எல்ன்றதுனா லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங்கு. ஸோ இந்த லென்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டர்ன், லென்த் ஆஃப் ஒன் டர்ன் இன்டூ ஸ்மால் என். ஓகே, ஸோ ஸ்மால் என் அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் காயில்ஸ். ஓகே, ஸோ L இஸ் ஈக்குவல் டு பை dn. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி θோட வேல்யூ வந்து என்னன்னா நமக்கு வந்து ஜேயோட வேல்யூ வந்து தெரியும். ஜே அப்படின்றதுனா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ பை பை 32 இன்டூ d பவர் 4 சர்க்குலர் செக்ஷனுக்காக பை பை 32 இன்டூ d பவர் 4 இன்டூ ஜின்னு வரும். ஸோ θ இஸ் ஈக்குவல் டு 16PD ஸ்கொயர் இன்டூ n டிவைடட் பை g d பவர் 4 வரும். ஓகே, நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா θ இன்டூ d by 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஸோ டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 8p கேபிட்டல் D cube by n டிவைடட் பை g d பவர் 4. ஓகே, ஸோ இதனால் டிஃப்ளெக்ஷன் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவும் இந்த டவ்வோட ஃபார்முலா டேட்டா புக்கில் வந்து இருக்குது. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.100 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலாவும் டவ்வோட ஃபார்முலாவும் நமக்கு வந்து என்ன டேட்டா புக்லேருந்து இருக்குது. ஸோ என்னன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.100 வந்து பார்த்தீங்கன்னா τ is equal to டவ்வோட ஃபார்முலா வந்துன்னா ஃபார் சர்க்குலர் செக்ஷனுக்கு KS into 8PD cube by pi d cube அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொன்று வந்துன்னா KS into 8PC by pi d squareனு ஒரு ஃபார்முலா. இங்கே வந்து என்ன டிஃப்ளெக்ஷன் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெல் அப்படின்றது எடுத்திருக்கோம். ஸோ வந்து டிஃப்ளெக்ஷன் y is equal to 8PD cube by n divided by g d power 4. ஓகே, ஆர் 8PC cube into n divided by g into d. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 100 வந்து என்னன்னா நமக்கு வந்துட்டு டவ்வோட வேல்யூவும் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூவும் வந்து இருக்குது. டவ் அப்படின்றது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ், டவ் அப்படின்றது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ், ஒய்ன்றதுனா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஆல்ரெடி டேட்டா புக்கில் இருக்கனால நமக்கு வந்து இது பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா அடுத்து வந்துன்னா வால்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அப்படின்ற அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம். ஸோ கேஎஸ் வந்து என்ன கேஎஸ் அப்படின்றது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். கேஎஸோட ஈக்குவேஷன் வந்து 4C minus 1 divided by 4C minus 4 plus 0.615 divided by C. இந்த ஈக்குவேஷனில் நமக்கு வந்து டேட்டா புக்கில் வந்து இருக்குது. சரியா? இந்த மூணு ஈக்குவேஷனுமே வந்து என்ன நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து டவ்வோட ஈக்குவேஷன், ஷியர் ஸ்ட்ரெஸோட ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் வந்து டிஃப்ளெக்ஷனோட ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் வந்து வால்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரோட ஈக்குவேஷன். இந்த மூணு ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து டேட்டா புக்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன இன்ட்ரடக்ஷன் டு டிசைன் ஆஃப் ஹெலிக்கல் கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங்ஸ். ஓகே, இன்கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஆர் வந்துட்டு இந்த PDF நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய்ட்டு வந்தோன்னா PDF நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.